தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனங்களிலே, பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபத்தில் நாம் இருந்தால்தான் சோதனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். கெத்செமனே தோட்டத்தில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாத இடத்திலே அவர்கள் சோதனைக்குள் உட்பட்டார்கள். 24 மணி நேரத்திலே 1 மணி நேரம் என்பது மிக குறைந்த நேரம்தான். 1 மணி நேரமாவது, அதாவது அட்லீஸ்ட் 1 hour என்பது மிக குறைந்த மணி நேரம். எனவே பல மணி நேரம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் என்று அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவை மரண நேரத்திலே 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 45 முதல் 50 வசனங்களில் அது எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி நேரம் என்பது இயேசு ஜீவனை விட்ட நேரம். அது நமக்கு பிற்பகல் 3 மணி. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு சென்றாள் என்று யோவான் 20ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிக இருட்டு என்பது அதிகாலை 9ஆம் மணி நேரம். அது நமக்கு அதிகாலை 3 மணி. என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று இயேசு மரியாளோடு சொல்லுகிறார். அதிகாலை 3 மணி என்பது இயேசு உயிர்த்தெழுந்த நேரம். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே மகதலேனா மரியாள் அதிகாலை 9ஆம் மணி நேரத்திலே இயேசுவை சந்தித்தாள். இயேசு பிதாவிடத்தில் போய் திரும்பி வந்த பின்பு சீஷர்களிடத்தில் என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு உயிரை விட்டதும் 9ஆம் மணி நேரம்தான். இயேசு உயிர்த்தெழுந்ததும் 9ஆம் மணி நேரம்தான். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு சென்றதும் 9ஆம் மணி நேரம்தான். இது ஜெப வேலை என்பதை குறிப்பிடுகிறது. இங்கு பேதுருவும் யோவானும் பிறவி சப்பானை குதித்து எழுந்து நிற்கச் செய்தார்கள். இது யூதர்களை ஆச்சரியத்திற்கு உட்படுத்தினது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே அன்னா காய்பா என்னும் பிரதான ஆசாரியர்கள் ஆச்சரியத்திற்கு உட்பட்டனர். அவர்களால் இந்த உண்மையை மறுக்க முடியவில்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்பது சோதனையில் நாம் இல்லாதபடிக்கு நாம் நிற்பதை அது காட்டுகிறது. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம் என்பது கிறிஸ்தவத்தை எதிர்க்க முடியாத யூத மார்க்கத்தை போல நாம் கிரியை நடப்பிக்கிறதை காட்டுகிறது. இந்த ஜெபம் என்பது விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் ஸ்தோத்திரங்களோடும் இணைந்திருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜெப ஊழியம் 4 காரணங்களுக்காக செய்யப்படுகிறது. முதலாவது காரணம், அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு இந்த ஜெப ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே பவுல் எழுதுகிறார். இரண்டாவது, சோதனைக்கு உட்படாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள 1 மணி நேரமாவது நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று மத்தேயு 26ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, ஊழியங்கள் வல்லமையாக இயங்கும்படிக்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். நான்காவதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும்
வேண்டும் என்று எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று லூக்கா 21 36 ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் இந்த 9 மணி நேரம் ஜெப ஊழியம் என்ற சத்தியத்திற்கு ஒப்பு கொடுப்போம். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தியத்திற்கும் ஒப்பு கொடுப்போம். விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் என்ற சத்தியங்களுக்கும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.